இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட மேபி இந்த அட்டாக் அவங்க பண்ணியிருக்கலாம். என்னன்னா ஐஆர்ஜிசி இப்போ சொல்கிறாங்க, ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, இதை நாங்கள் அடுத்து பெருசாக டார்கெட் பண்ண போகிறோம். அதில் முதல்ல நாங்கள் அடிக்க போகிறது அபுதாபியில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான ஏஐ ஃபெசிலிட்டி அப்படின்றாங்க. ஆக்சுவலாக கூகுள்லேருந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் நிறைய உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் எங்கள் கண்ணிலேருந்து மறைக்க முடியாது. கூகுள் மேப்பு கூட சொல்லாத விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அதுபோல தான் இந்த ஏஐ டேட்டா சென்டரை பற்றி ஃபுல்லாக எங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்கு. நாங்கள் அடிக்க போடும், காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை இதுதான் ஒரு டார்கெட்டை பற்றி நான் பேசணுங்க அசால்ட்டாக நினச்சிப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு ஃபெசிலிட்டி மேலே ஐஆர்ஜிசி கை வச்சுது அப்படின்னா அமெரிக்கா ப்ளஸ் அதோட அலைஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே கை வச்சது சமம். அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுவும் ஃபுல்லாக முடியல இன்னும். அதுக்குள்ளேயே ஈரான் கை வைக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஈரானோட முழுசாக கட்டி முடிக்கப்படாத அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த பெரிய பிரிட்ஜை அவங்க அடிக்கும் போது ஈரான் எவ்வளோ வலிச்சிருக்கோம். திரும்ப நாங்கள் அந்த வழியை கொடுக்குறோன்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த டார்கெட்டை பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, அபுதாபி அமைஞ்சிருக்கிறது அங்கே தானே. அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பெரிய கனவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லீடராக நம்ம மாறணும். ஏஐ அப்படின்னு வந்தாலே நம்ம தான், அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பெரிய கனவாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? 1 கிகாவாட் அளவுக்கு ஸ்டார் கேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரை நம்ம இங்கே போடணும் அப்படின்றது அந்த பெரிய கனவே. ஐஆர்ஜிசி சொல்லிச்சுல ஒன்றத்தை நாங்கள் அடிக்க போகிறோன்னு, அந்த ஒன்று இதுதான். இந்த யுஏஇயோட மேஜர் ஏஐ கம்ப்யூட்டிங் கிளஸ்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே போடப்பட்டிருக்கு. அவங்களோட ஃபியூச்சர் ஏஐயோட பேஸ்மெண்ட்டு. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர்னா இதுதான். அப்பேற்பட்ட பெரிய ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே 200 மெகாவாட் ஃபேஸில் இதை ஃபுல்லாக கொண்டு போவோம். 2030க்குள்ள 1 கிகாவாட் அளவுக்கு நாம் இங்கே அந்த ஃபேஸ்லேயே கொண்டு போயிடுவோம். உலகத்திலே பெரிய ஏஐ சென்டர் மாதிரி பேர் கூட ஃபியூச்சரில் கிடைச்சாலும் சந்தோஷன்ற மாதிரி தான் இவ்வளோ பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா? எந்தெந்த கம்பெனிஸ் தெரியுமா? ஜப்பானோட சாஃப்ட் பேங்க், அமெரிக்காவோட ஆரக்கிள், சிஸ்கோ, என்விடியா, ஓப்பன் ஏஐ அண்ட் யுஏஇயோட G42 இருக்காங்களே இவங்க. இத்தனை தரப்புகளும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் எப்போ இருக்கிற டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே,